அப்பாவோட சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணமா? அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ திருமாமாவ கல்யாணம் பண்ணதா சொன்னா. அடிப்பாவி! அடிப்பாவி! என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சாளா? அத்தை, இவ்வளவு நாள் கீர்த்தி பண்ண ஒவ்வொரு பழிப்பாவத்தையும் நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம சகிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டு இருந்த ஒரே காரணம் நம்ம குடும்பம் இருக்கிற நிம்மதியை தொலைச்சிடக்கூடாதுன்னு தான். அதுக்காக தான் நான் பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த பொறுமை எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எப்போ ஒருத்தி தான் கட்டின தாலியும் அவ வயித்துல வளர குழந்தையும் தான் சுயநலத்துக்காக பயன்படுத்துறான்னு தெரிஞ்சதோ, இதுக்கு மேலயும் மறைச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாமா, எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. கீர்த்தியும் அவளோட பழிவாங்கல் உணர்ச்சியும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும் கிடையாது, முக்கியமா உங்களதான் மாமா. ஐயோ ஐயோ! இதுக்கு மேலயும் அவள் இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. இத சொல்லி உங்களை வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். திரு, என்னடா இதெல்லாம்? ஏதோ தெரியாம தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு பார்த்தா, ஏண்டா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளவு வன்மத்தை சுமந்துக்கிட்டு நம்ம கூட இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்திருக்காளா அவ? என்னால நம்ப முடியலடா. எப்ப அவங்க 2 பேரும் இந்த குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அப்பவே இந்த குடும்பம் நாசமா போச்சு. 2 பேர் மேலயும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகம் எல்லாம் இப்ப உண்மையா போச்சு. என்னங்க அங்கே நில்லு. உண்ட வீட்டுக்கு ரெண்டுக பண்ணணும்னு நினைக்கிறியே, நீல மனுஷியா? என்ன பேசுறீங்க அண்ணே? என்னங்க? நில்லு. அங்க எங்க போற? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. மகா, என்ன ஏன் பொண்ணுகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? இவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவதான் ஏதோ சொல்றான்னு சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர? முதல்ல வழிய விடு நீ. அண்ணி, ஏய், யாரடி உனக்கு அண்ணி? யார் அண்ணி? நன்றி கெட்டவளே. எப்படி எப்படி உங்க அப்பாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம் நினைச்சுக்கிட்டு குடும்பத்தையே மொத்தமா பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என் தம்பியை கல்யாணம் பண்ணியா நீ? என்ன அண்ணி, என்ன பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இவ தேவையில்லாம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஏதோ சூழ்ச்சி செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ணி, நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்க. அடி பாவி செல்வி, அண்ணன் தம்பிய பிரிச்சது பத்தாதுன்னு நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கறியா? நீ பாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற. இத பாருங்க, நீங்க 1000 பேசுங்க, உங்களை யாரும் இங்க நம்பர் தான் இல்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க, வெளியில போங்க. ஏய், சொல்லுங்க. எங்க நமக்குள்ள இருக்கிற சின்ன சண்டையை தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம நம்மள பிரிக்க பாக்குறாங்க. இவ சொல்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். இன்னும் எத்தனை நாள் தான் குழந்தைய காரணமா வச்சு என்ன ஏமாத்திட்டே இருப்ப? என்னங்க பேசுறீங்க? நான் அங்க உங்களை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தேன். உன் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் செல்விக்கு எப்படி தெரியும்? அப்போ நீதான் செல்வி கிட்ட சொல்லி சவால் விட்டுருக்க, அப்படிதானே? சரியா கேட்ட மாப்ள. இவங்க பண்றதெல்லாம் வச்சு இவங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க மாதிரி தெரியலன்னு எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. இப்ப கிளியர் ஆயிருச்சு. எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இத்தனை நாளா என் கூட இருந்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போய் தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்லங்க. என் கூட இருந்தது, என் மேல பாசம் வச்ச மாதிரி பேசினது எல்லாமே போய் தானே? ஐயோ இல்லங்க. இல்லனா எப்படி? என் குடும்பத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நீ உருவாக்குனது, அது தானா உருவானது இல்ல. என் தம்பி என் கூட இருந்தா நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல. நான் உன்னை முழுசா நம்பினேன்டி. ஆனா நீ வெளில போ. எங்க கொஞ்சம் வெளியில போ. ஐயோ, வெளில போடு சொன்ன. ஐயோ, ஓடி.
வெளில போ